என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்ஃபினிக்ஸ் தரப்புல ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10s அப்படி ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். கம்மி ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனுக்கு அப்புறமா இன்ஃபினிக்ஸ் தரப்புல ஒரு புது ஃபோன் வரப்போகுது. அந்த ஃபோன் பேர் என்னன்னா Infinix Zero X. இதுதான் அந்த ஃபோனோட பேர். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Infinix Zero X இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Infinix Zero X இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே Infinix போட்டிருக்காங்க, நடுவில் Zero Xன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உடனே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுருவோம். அப்புறம் உள்ளே உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் பார்க்க டூல் இருக்க போது பார்க்கணுமே நல்லாவே இருக்குது. கீழே கொஞ்சம் புக் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் புக் டாட் இருக்க போது இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு 50 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். உள்ளே ஒரு டைப்ஸ் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த Infinix Zero X இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்த்துரும். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. Infinix போட்டிருக்காங்க, அதாவது NOW போட்டிருக்காங்க, நவுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. கேமரா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஃபோனுமே லான்ச் பண்ணாத மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இப்படி தான் ஃபோன் டிசைன் இருக்க போது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டா இல்லைன்னு தெரியல. எனக்கு கன்ஃபார்மாக ஸ்பெக்ஸ் தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. கடைசியாக டைப் சார்ஜிங் போட்டும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. கேமிங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்க போது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU Mali G76 MC4 கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனோட ப்ராசஸரு. கேமிங்க்கு ஸ்மாராகவே இருக்கும். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் 23,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் 27,000 rupees வருது. ப்ரைஸிங் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்ல மாட்டாங்க கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.67 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடுது. 90 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் சைஸ் 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சேஃப்டிக்காக கார்னிக் வெர்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 சப்போர்ட்டு நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜில் வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன்லி 45 மினிட்ஸில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். 0 to 100 வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ மெகாபிக்சல்னு. முதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. உங்களுக்கு ரியரில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. 12 சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஃபோனுமே இப்போ வராத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. விவோ 44 கொடுத்துருந்தாங்க. இது 48 இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு செல்ஃபியில். செல்ஃபியில் உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா. செல்ஃபியில் HDR சப்போர்ட் உண்டு, 12 சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனோட கலர் பற்றி பார்க்க போகிறோம். கலர் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கலர் தான் தெரிய வந்திருக்கு. இது ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒயிட்டாக பிளாக்னு தெரியல, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு கலர் தான் இப்போ தெரிய வந்திருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலரு. வேறு கலர் வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் XOS 7.6 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனை வந்து 5G சிம் போட முடியாது. 27,000 rupees வருது. 5G கூட நல்லா இருக்கும். பட் இந்த ஃபோன் 4G தான் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃபோனில் 4G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சார், அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி போய் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, GPS, 3.5 ஃபோன் ஜாக் உண்டான்னு தெரில, எனக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து NFC கிடையாது, ரேடியோ உண்டு, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். டேட் தெரிய வரல, தெரிஞ்ச அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த Infinix Zero X இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Infinix Zero X இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இது மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.